ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான டூர் பிளாக் பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்த இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். மகி பார்த்தீங்கன்னா சரி நம்ம வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஊர் பிளான் பண்ணியிருந்தாரு. காரைக்குடி, கானாடு காத்தான், ஆத்தங்குடி, இந்த 3 இடமும் பிளான் பண்ணியிருந்தாங்க. சரிண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பழைய வீடுகளை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி வாப்பா கூட்டிகிட்டு போகிறேன், ஏதாவது பேலஸ்லாம் இருக்கான் காட்டுறப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு எல்லாருமே. வரும்போதே பார்த்தீங்கன்னா இவன் கதை சொல்கிறான் பாருங்கள், இந்த சாய்தேவு கதையாக அளக்குறான். அவன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த இயற்கையாக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இந்த சைடு அந்த சைடு மரம் செடி கொடி அவ்வளவு அழகாக இருந்தது. போகும்போது பார்த்தீங்கன்னா வயல், ஏகப்பட்ட இடத்துல வயல், அதே மாதிரி இந்த ரோடே அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கும்போது அதெல்லாம் சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்துடுவேன். வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்துட்டு அங்கே பாருப்பாரு, எனக்கு திடுக்குன்னு வாரி போட்டுருச்சு. என்னடா அங்கே மாதிரி எவ்வளோ பெரிய சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க் மாதிரி இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா குளம், அந்த குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்கார், செம்ம அழகாக இருந்தார். சாய்ப்பா காருண்யா 2 பேரும் உள்ளே கொஞ்சம் இடம் கிடைக்குமா உள்ளே போயிட்டு வந்துடுறோன்ற மாதிரி நின்றுருந்தாங்க, கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே. ஆனால் அது வந்து ஈவினிங் தான் திறப்பாங்க போல இருக்குது. நம்ம போன நேரத்தில் அது திறக்கலை. அதனால் பார்த்துட்டு சாய் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரு சூப்பரான அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். சிவபெருமானை காட்டுறதுக்கு தான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். நான் மகிட்ட சொன்னேன், மச்சான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்குறா, இவ்வளோ பெரிய சிவபெருமான் வந்து நான் ஒரு வாட்டி பெங்களூரில் பார்த்துருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த ஞாபகமாக தான் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இல்லை, ஆலமரம் விழுது, அதெல்லாம் அப்படியே தொங்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கே பாருங்கள் இந்த இடம் அப்படியே லாங்லேருந்து பார்க்குறதுக்கு 2 சைடும் மரம், அந்த ஆலமரம் விழுது, நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னையும் மகியும் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வெறும் மரஞ்செடி கொடியாக இருக்கிற இடத்துல விட்டால் கூட ஜாலியாக அந்த இடத்த ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தம்பி பாப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க. அதனால தான் இதை கூவிக்கிட்டே கிடக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கப்படாது. இது ரொம்ப அழகான இடம், நிறைய பேருக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது மரமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தம்பிலாம் சொல்லுவான் மரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக ஒரு அப்பா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அவங்க சொல்லும் போது தான் எனக்கே தெரியும், மரத்தை வந்து முத்தின மரத்தை வெட்டணும், புது மரத்தை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பேசியிருந்தாங்க. அப்போ தான் முத்தின மரத்தை வெட்டணும், அதுதான் நல்லது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா வந்து அது தானாக அந்த காடெல்லாம் தீப்பத்தி எரிது பார்த்தீங்களா, தானாகவே அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேயே நான் சொன்னேன் கிளம்புறப்பவே, மச்சான் எதனா சாப்பிட்டு போகலான்டான்னு. காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா, உங்களுக்கெல்லாம் பசி எடுக்கலைன்னா அங்கே போய் சாப்பிட்லான்னாரு. ஓகேன்ட்டு நாங்களும் வந்துட்டோம். இடையில பார்த்தீங்கன்னா சரியான பசி, இப்போ எந்த இடத்துல எது கிடச்சாலும் சாப்பிட்லான்னு இறங்கி சாப்பிட்டாச்சு. சாய்தேவ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி இன்னொரு புது வாழையில எடுத்து அதில் அந்த பரோட்டாவை போட்டு மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டான். வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு வயிறு என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியாது. அதனால் நான்லாம் பரோட்டா தான் சாப்பிட்டேன். உண்மையாகவே அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குளம், அடடா என்ன ஒரு அழகு தெரியுங்களா. இது வந்து எந்த ஊர் அப்படின்றது தெரில எனக்கு, நமக்கு எந்த ஊருன்னு தெரில. நம்ம பாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே இறங்கிக்கிட்டோம், எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே இறங்கியாச்சு. அந்த குளம் பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குளம் வேறு மாதிரி இருக்குது, அந்த படிக்கல் இதெல்லாம். அது வந்து லைட்டாக ஒரு சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குளமே அவ்வளோ அழகு. நான் மகி வேற எப்பா லைட்டாக ஹீல்ஸ் செருப்பு வேறு போட்டிருந்தேன், காலை வச்சு வலிக்கு உள்ளே விழுந்துடாதுன்ட்டு இருந்தார். நான் தண்ணியில் இறங்கவே இல்லை. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. எப்போவுமே இந்த மாதிரி இயற்கையான இடங்கள், இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் போய் நம்ம பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்துக்கணும். அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். பிடிச்சவங்கன்னா நான் ஒருத்தரை மட்டும் சொல்லலை, நம்மளுடைய ஹஸ்பண்டு, லவ்வர் இந்த மாதிரி மட்டும் சொல்லலை. நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க, அந்த டயத்தை வந்து ஜாலியாக கொண்டு போகிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட உட்காந்தா அவ்வளவு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வர வழியிலேயே பழாப்பழம். அப்புறம் இவர் பார்த்துட்டு இறங்கினது வந்து முந்திரி பழத்தை பார்த்துட்டு தான். உண்மையாகவே அங்கே இருந்த அண்ணா அக்கா எல்லாருமே அவ்வளவு நல்ல டைப்பாக இருந்தாங்க. இறங்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. வீடியோ எடுத்துக்கோங்க, நல்லா வீடியோவில் காட்டுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழகாக பேசினாங்க. நாங்கள் போயிட்டாங்க பாருங்கள், அந்த அண்ணெல்லாம் சிரிச்சுட்டே அவ்வளோ இதுக்கு பதில் சொல்லி. இந்த அம்மா வேறு சொல்லிட்டு, ஐயா நான் வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பான்னு. அதுதான் அழகு. இங்கே பாருங்களேன், உழைக்கிறவங்க எவ்வளோ வேகமாக கிளம்பி வந்து அந்த சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டு, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இது பார்த்திங்கன்னா மாம்பழம், நெல்லிக்காய், சப்போட்டா, அப்புறம் முந்திரி பழம், மாங்காய், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த முந்திரி பழம் வந்து இப்போ சீசன் கிடைக்குதுங்களா, இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனே கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளை போட்டுடணும்.
போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடடடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முந்திரி பழத்தை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டு முந்திரி பழத்தை வாங்கவே இல்லை. ஏன்னா தம்பி பாப்பா சாப்பிடும்போது காரில் அது ரொம்ப தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஊற்றிடும் அப்படின்ட்டு அவர் வாங்கலை. ஆனால் பலாப்பழம் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நானும் பெரிய பலாப்பழம்லாம் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஒன்றுமே பெரிய நான் எதிர்பார்த்த அளவு இனிப்பே இல்லை. இன்றைக்கி குட்டி 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 சொலையாக இருந்துச்சு. நான் அதை வாங்கிட்டு இது இனிக்குமா என்னன்னு அவங்ககிட்டையும் கேட்டேன், இது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் காரில் ஏறினதுக்கப்புறம் சாப்பிட்டா அப்பா இப்போ தாண்டா உண்மையாகவும் ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளவு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்குட்டி மாடெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தண்ணிக்காக அங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ பெரிய தொட்டி, அதில் ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பலாப்பழம் தான் எத்தனோண்டு இருக்குது சைஸு, ஆனால் டேஸ்ட்டு வந்து செமையாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே 2 பாக்கெட்டையுமே கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே சேர்த்து முடிச்சாச்சு. மகி அளவாக தான் சாப்பிடுவார், நம்ம அமிர்தத்தையே கொடுத்தாலும் போதும் அப்படின்றவார். பட் நாங்கள் வந்து நிறுத்தவே முடியாதுடா, நான் ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கோம். அடுத்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது, எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு. ஏன்னா அது வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, திருவிழாவுக்கு நிறைய பேர் ஒன்றா கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயில் குளம்னு நினைக்கிறேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஃபீலாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த ரோடு என்னடா தெருவா சுற்றி ரோடாக காட்டுறீங்கன்னு நீங்கள் நினைக்கப்படாது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மகி இது உள்ள என்ட்ரி ஆனவனு சொல்கிறாரு, ஹாலிவுட் மூவியில் வர்ற மாதிரி இருக்குப்பா இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. செம்ம அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகி சொன்னார், இங்கே பாரு ஆளாளுக்கு பலாப்பழத்தை அவ்வளவு சாப்பிட்ருக்கீங்க, மரியாதையாக நுங்க சாப்பிட்ருங்க, அப்போ தான் சூடு தனியும் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகிடும் பாடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளே வந்த உடனே உண்மையாகவே சந்திரமுகியாக மாறிட்டேன் நான். உள்ளே வந்த உடனே எனக்கு ஏதோ உண்மையாகவே சொல்கிறேன் சொர்க்க பூமி மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னே தெரியலை, பெரிய சந்தோஷமாக இருந்தது. நான் பாட்டுக்க வடிவேலு படத்தில் புலம்பாரு பாருங்க, பெட்டியை திறந்த உடனே உள்ளே ஃபுல்லாக ஒரு பிடிச்ச ஐட்டமாக இருக்குமே பீரோவில், அது மாதிரி பீரோலன்னா மாதிரி அடடா என்னடா இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டீங்களே. ஆனால் எந்த இடத்தையுமே வீடெல்லாம் வந்து காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கேருந்து நீங்கள் லைவாக நேரில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு வராது, அவ்வளவு அழகு. இதை இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இத்தனை நாள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் நானும் மகியும் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளவு அழகு. ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக மகாலட்சுமி, அப்புறம் யானை 2 சைடு இருக்கிற மாதிரி சாமி, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், நம்ம பாருங்கள் இப்போ என்னென்னவோ வைக்கிறோம் வீட்டு முன்னாடி, அப்போ வந்து வீட்டையே வந்து கோவில் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் சாமி இருக்காங்க கம்பல்சரி. அந்த படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஃபீல் தான் நம்மளுக்கு வருது. செம்ம அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நின்று ஒரு இடத்துல கேட்டுட்டோம், இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்க்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு அக்கா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி எந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதை பார்க்கலாம் அப்படிங்கும் போதே அந்த தெருவுக்குள்ளே இங்கே பாருங்கள், அடடடா எவ்வளவு அழகு. இந்த லாஸ்ட் இங்கே ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் வீடு, ஒரே வீடு, அவ்வளவு சூப்பராக இருக்குது. நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி வீடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்க்கணும். அவ்வளவு அழகு, அத்தனை வீடுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகு. அதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா மல்லிப்பட்டினம் போவோம் மீன் வாங்குறதுக்கு, அங்கேயும் பார்த்திங்கன்னா பழைய வீடுகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசு கிடையாது, பட் பழங்காலத்து வீடு இருக்குது. அதையெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். கடவுள் எங்கே பாருங்கள் வீட்டு முன்னாடி சாமி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் இது ஏன் வீடுப்பா வாங்கப்பா உள்ளே வந்து பாருங்கப்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன். மகி பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கிட்டு எல்லா இடத்துக்குமே அலைஞ்சிட்டு இருந்தார். எப்படியாவது இன்றைக்கி நான் ஒரு வீட்டையாவது உன்னை உள்ளே கொண்டு போய் காட்டிடுறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் சொல்கிறேன், எங்கே போனாலுமே மகி கிட்ட சொல்லுவேன், மச்சான் இந்த மாதிரி பழைய வீடை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடான்னு சொல்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் ஏன் நான் காட்டுறேன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுறாது. இந்த இடம் வந்து என்னது மச்சான், இது இந்த ஊர் பேர் இது கானாடு காத்தான். அந்த இடத்து உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு அழகு. போய் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பாருங்கள், இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பழமையை விரும்புகிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து அங்கே ஆக்சுவலாக இருக்கிறதுல பெரிய பேலஸ். இது முன்னாடி போயிட்டு ஆக்சுவலாக இதுக்குள்ளே அலோவ் பண்ணல, ஏன்னா அவங்களாம் வெளியூரில் இருக்காங்களா, அலோவ் பண்ணல. பட் ஒரு 3 வீடு மட்டும் அலோவ் பண்ணாங்க. இந்த 3 வீடு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் 50 ரூபா ஒரு ஆளுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு. நிஜமாவே வந்து உள்ளே போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லா வீடும் வந்து ஒரே பேட்டர்ன். ஆமாம் ஆக்சுவலாக என்னென்னா முன்னாடி சாமி வச்சுருக்காங்க, உள்ள பெரிய பெரிய தூண் இருக்குது. அதே மாதிரி தரையில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வேலைப்பாடுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் பேட்டர்ன் ஒன்று தான்.
ஆனால் வேலைப்பாடுகள் சின்ன நிலையில கூட அவ்வளோ அழகாக வேலைப்பாடு வீடு தானே மச்சான்? ஆமாம் எல்லாம் வீடு தான். பாத்தீங்களா அந்த வீடு, அதாவது இந்த சைடு இந்த கலர் கொஞ்சம் இதுவா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா வீடு. ஆனா என்னன்னா ஒரு சில வீடுகள், மேக்சிமம் வீடுகள் பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சிருக்காங்க, பெயிண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரும் இவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ இங்கே தங்கலப்பா, வந்து வந்து போவாங்க அப்படின்னு. இந்த வீட்டை பார்த்த உடனே உள்ளதான் நம்ம போய் பார்க்க போறோம்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாயிட்டேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க தான் ஒரு வீடு சொன்னாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடு கட்டியிருக்காங்க, லக்ஷ்மி பேலஸ் என்னவோ சொன்னாங்க, அங்கே போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க இருக்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பம் தான் இருக்குன்னு, அப்படி கிடையாது. அங்க ஒவ்வொரு வீட்டில் குறைஞ்சது 30 to 40 குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து எப்படின்னா கூட்டுப்பட்டா மாதிரி, அதாவது மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பங்கு மாதிரி தான் எல்லா வீட்டையுமே அமைச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது கல்யாணம், காது குத்து, எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அப்படியே அவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் மண்டபம் மாதிரி இடம் இருக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய ஹால். அது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காகவே இருக்குது. நான் மகி கிட்ட சொன்னேன், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளவு ரிலாக்ஸாக இருந்துச்சு. பெரிய ஆள் நடமாட்டம் அவ்வளோ கிடையாது, இயற்கை சூழ்ந்து இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆமாம், தனி கிராமத்துக்குள்ள தோப்புகளுக்கு நடுவில் இருக்க வீடு இது எல்லாமே. அந்த ஊரே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கட்டியிருக்காங்களே அப்படின்ட்டு. நான் ஓப்பனாக கேட்டுட்டேன், இந்த வீடு இப்போ மார்க்கெட்டிங் என்ன ப்ரைஸ்க்கு போகுது அப்படிங்கும்போது அங்கே இருக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது விற்க முடியாதுங்க. இது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை குடும்பங்கள், சொந்த பந்தம், அங்காளி பங்காளி எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துல வந்து குடும்பமா நிறைய பேர், இப்போ ஒரு பெரிய வீடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 100-150 பேர் கிட்ட வரைக்கும் இருந்திருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்கப்ப அந்த வீடு சின்ன வீடு தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் 4 பேர் நாங்கள் போய் எங்கள் தங்குறோம்னாக்கா நம்ம 4 பேருக்கு இது பெரிய வீடு மாதிரி இருக்கும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் அப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஒன்றா சமைச்சிருக்காங்க, ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. வீடை வந்து அவ்வளோ கிளியராக வச்சுருப்பாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல, ஒரு மினி அரண்மனை மாதிரி இருக்குது கட்டின இதுவே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வீடுகள் இருக்குப்பா, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் டிக்கெட் போட்டு அப்படின்னு சொல்லி. வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கலர் கலராக பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா வீடு தான், பட் அதை ஹோட்டலாக மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வீடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா மேலே சாமி தான் வச்சுருக்காங்க. உள்ளே போன உடனே உண்மையாகவே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அன்பாக பேசுகிறாங்க. வர்றவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் டிக்கெட்டு. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து ரிப்பன் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, அந்த சைடு மட்டும் போகாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருட டிசைன் அப்படின்றது ஒரு இது சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருடருடைய அந்த ரெக்கையோடு சேர்த்து அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த வேலைப்பாடுகள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளவு அழகு இல்லை, பார்க்க அவ்வளவு சந்தோஷம். அந்த வீட்டுக்குள்ளே போன உடனேயே வந்து அங்கே இருக்கிற அம்மாக்கிட்டே சொல்லிவிட்டு, அவங்க வீடு அழகாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த அம்மாட்டையே சொல்லிட்டேன், அம்மா எனக்கு உள்ளே வந்தோன்னே அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு, விட்டுருந்தா நான் அழுதுருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான், இந்த வீடுகளில் தான் நம்ம போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்தோஷத்தை வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லை. எவ்வளோ நுணுக்கமாக ஒரே மாதிரி எல்லாத்தையுமே. அப்புறம் மகி சொன்னார், இதுதான்ப்பா அந்த காலத்து காலிங் பெல் அப்படின்னு சொன்னார். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகி சொன்ன மாதிரி எல்லா வீடுமே நம்ம பார்த்த வரைக்கும் 3மே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் மேக்ஸிமம். அதே மாதிரி வந்து அந்த சைடு இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இதே மாதிரி. ஸோ நிறையா வீடியோஸ் இருக்குது, இது கண்டினியூ, இது வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் 2-3 பேலஸ் பார்த்துருக்கோம். ஒன்று சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இருக்க பெயிண்டிங்கு, கிளாஸ் ஒர்க்கு, இதுன்னு இருக்குது, பார்க்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா? பாய்.